ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோக வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது பரலோக பாஷையான அந்நிய பாஷையும் உங்களுக்கு கிருபையாய் தரப்படுகிறது. உங்களுக்குள்ளிருந்து அந்நிய பாஷையை இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள் வந்து உங்களுடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக்கி உள்ளே தங்கியிருந்து தீர்க்கதரிசனமான பாஷைகளை பேச வைக்கிறார். ஜெப ஆவியை கொண்டு வருகிறார். பரலோக பிதாவோடு ஐக்கியம் கொள்ளச் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:26, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. இருதயத்தை ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுத்து அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது வாய் பரலோக பரிசுத்தத்தின் வார்த்தைகளை பேசும், விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும். மேல் வீட்டறையிலே சீஷர்கள் காத்திருந்து ஜெபித்த போது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேச துவங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4. அது ஒரு தொடக்கம். பின்பு ஆவியின் வரங்களையும் வல்லமையும் பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். தேவப்பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் அந்நிய பாஷையிலே பேசி மகிழுங்கள். உங்களுடைய நாவும் உதடுகளும் மிகவும் முக்கியமானவை. ஏசாயாவை மாபெரும் தீர்க்கதரிசியாக உயர்த்தும்படி கர்த்தர் அவருடைய நாவை பலிபீடத்தின் அக்கினி குறட்டினால் தொட்டு, இதனால் உன் பாவம் நீங்கி அக்கிரமம் நிவிர்த்தியானது என்றார். இதனால் ஏசாயாவின் உதடுகள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசத் துவங்கின. ஆவியானவர் ஒருவரில் இறங்கி வரும்போது முதலாவது தொடுகிற ஒரு அவசியம் உண்டானால் அது நாவுதான். குதிரைகளை பாருங்கள், அதனுடைய வாயில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறார்கள். அதுபோல கப்பல்களை பாருங்கள், அவைகளை நடத்துகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காலாலே திருப்புகிறான். யாக்கோபு 3:3-4. ஆனால் மனிதனை திருப்ப என்ன செய்வது? நாவை பிடித்துதான் அவன் வாழ்க்கையை திருப்ப வேண்டும். ஆகவே உங்களுடைய நாவை ஆவியானவருக்கு அர்ப்பணியுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுவீர்களோ அவ்வளவுக்கு தேவனுடைய மகத்துவங்களை பேசுவீர்கள். தேவனை புகழ்ந்து பேசுவீர்கள். உங்களுடைய நாவின் வார்த்தைகளை பயனுள்ளவைகளாய் இருக்கும்படி உபயோகியுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளினால் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இன்றைய வேத வாசிப்பு காலை உன்னத பாட்டு 4 மற்றும் 5 அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 3 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அதிகமாய் அந்நிய பாஷையை பேசுங்கள். பரலோக பாஷையிலே நிரம்பியிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.